எடுத்துக்கிறாங்க. இப்ப ராமன் பரமாத்மா, சீதை ஜீவாத்மா. சீதைய இலங்கையில அசோகவனத்துல யார் சிறை வச்சா? ராவணன். அந்த ராவணன் தான் நம்ம மனசு. இந்த ராவணனுக்கு எத்தனை தலை? 10 தலை. அந்த 10 தலை மனசுக்கு 10 தலை இருக்கான். 5 ஞானேந்திரியம், மெய், வாய், கண், மூக்கு, செவி. 5 கர்மேந்திரியம், நாக்கு, கை, கால், மலத்வாரம், ஜலத்வாரம். அப்போ மெய், வாய், கண், மூக்கு, செவி, நாக்கு, கை, கால், மலத்வாரம், ஜலத்வாரம். 10 தலையோடு கூடிய 11வது இந்திரியம் மனசு. அதுதான் ராவணன். அவன் ஜீவாத்மாங்கிற சீதையை பிடிச்சு எங்க சிறை வச்சான்? இலங்கையில, கடல் சூழ்ந்த இலங்கையில. அதுதான் பிறவி பெருங்கடல் என்பதுதான் கடல் சூழ்ந்த இலங்கை. அதுல எங்க சிறை வச்சான்னா அசோகவனத்தில் சிறை வச்சான். அசோகவனத்துக்கு 9 வாசல், நம்ம உடம்புக்கும் 9 வாசல். இந்த உடம்புங்கிற அசோகவனத்துல, பிறவி பிணிங்கிற இலங்கையில ராவணன்கிற மனசு ஜீவாத்மாங்கிற சீதையை சிறை வைக்கிறான். இந்த மனச 3 குணங்கள் பாதிக்கும். அமைதியான சத்தோ குணம், ஆக்ரோஷமான ரஜோ குணம், அறியாமை தூக்கமாகிய தமோ குணம்.